நம்ம சைட் இதில் கட்டப்பட்ட புதிய பிரம்மாண்டமான இண்டிவிஜுவல் நம்ம சைட்டில் இந்த 2 கிலோமீட்டரில் பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. நம்ம சைட்டுக்கு எதிரில் இருக்க திருவேங்கட பெருமாள் கோவில் அண்ட் பஸ் போகிற மெயின் ரோடு இதுதாங்க. அண்ட் யூடிஎஸ் வேல்யூ வந்து 43%. இதுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மா ஃபைன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இது ஒரு ரியல் எஸ்டேட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெருமாள் கோவில் இருக்கு, திருவேங்கட பெருமாள் கோவில். வாங்க நம்மளோட முதல் வீடியோவை கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த வேங்கடமங்கலம் வர்றதுக்கு ஒரு மேஜராக நமக்கு ஒரு 4-வே கனெக்டிவிட்டி இருக்குங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம்லேருந்து நம்ம டுவார்ட்ஸ் மாம்பாக்கம் வந்தோம்னா பொன்மார்க்கு கொஞ்சம் முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு கண்டிகைக்கு போகிற வழி வரும். அதில் அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் வேங்கடமங்கலம் வந்துடலாம். அதே மாதிரி நம்ம கேளம்பாக்கம் வண்டலூர் ரோட்டில் வரும்போது கேளம்பாக்கத்துலேருந்து வரோன்னா மாம்பாக்கம் வழியாகவும் என்ட்ரி ஆகலாம். சேம் வே நம்ம வண்டலூர்லேருந்து டுவார்ட்ஸ் கேளம்பாக்கம் வரோன்னா மெயினான ஜங்ஷன் கண்டிகை ஜங்ஷன்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் நம்ம வேங்கடமங்கலம் ரீச் ஆகிடலாம். ஃபைனலாக நம்ம ட்ரெயின் இல்லை ஏர்போர்ட்ஸ் வழியாக வரோன்னா தாம்பரம் டு கேம்ப் ரோடு வந்தோன்னா கேம்ப் ரோடு பாரத் யூனிவர்சிட்டி மப்பேடு ஜங்ஷன்லேருந்து ஒரு லெஃப்ட் அங்கேருந்து வந்தோம்னாலும் நம்ம வேங்கடமங்கலம் ரீச் ஆகிடலாம். டோட்டலாக நமக்கு ஒரு 4-வே ஆக்சஸ் இருக்குங்க. நம்ம சைட்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தூரத்தில் தாங்க வண்டலூர் ஜூ இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம ஃபேமிலி சில்ட்ரன்ஸ்லாம் கூப்பிட்டு போய் நல்லா ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நல்ல அருமையான ஒரு லொக்கேஷனாக இருக்குங்க. ஜூ பக்கத்துலேயே சொல்லவே வேணாம், உங்களுக்கு தெரியும் நியூலி ஓப்பன் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இருக்குது. ஸோ 24 hours பஸ் கனெக்டிவிட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளே இன்றைக்கி 2 BHK அப்பார்ட்மெண்ட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் பில்டர்ஸுங்க. பில்டரோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தரேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக அவங்களே ரீச் அவுட் பண்ணிக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் தான் தரேன். நம்ம வீட்டுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரீட் வழியாக வரலாங்க. 2 ஸ்ட்ரீட்டும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இன்னொரு ஸ்ட்ரீட் நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு ரோடு வரும். அந்த ரோடில் வந்தாலும் ஜஸ்ட் ஒரு லெஸ் தேன் 100 மீட்டர்லேயே நம்ம சைட் வந்துடும். நம்ம வீட்டை பற்றின அதர் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போகிற எல்லா வீடியோவும் உங்களை தேடி ரீச் ஆகும். வாங்க இப்போ நாம் பார்க்குற இந்த ப்ராஜெக்டில் மொத்தம் 5 2 BHK அப்பார்ட்மெண்ட்ஸுங்க. 5 யூனிட்டும் இப்போது அவைலபிளாக தான் இருக்குது. சைஸஸ் பார்த்தீங்கன்னா 835 அண்ட் 839 ஸ்கொயர் ஃபீட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. பில்டரே உங்களுக்கு லீடிங் பேங்க்ஸ் HDFC, ICICI, ஆக்சிஸ், LIC ஹவுசிங் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லோன் 85% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதோட யூடிஎஸ் வேல்யூ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 43% யூடிஎஸ் தராங்க. நல்ல யூடிஎஸ் வேல்யூ. கார் பார்க்கிங்கில் அதே மாதிரி சம்பும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்போ நம்ம கார் பார்க்கிங்லேருந்து வாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் நம்ம வீடுங்களை பார்ப்போம். ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததும் நம்மளுக்கு 2 நார்த் ஃபேஸிங் அண்ட் சவுத் ஃபேஸிங்கில் ஹவுசஸ் இருக்குது. வாங்க ஃபர்ஸ்ட் சவுத் ஃபேஸிங் ஹவுஸை பார்ப்போம். இதோட சைஸ் 835 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஹாலுமே நல்ல ஒரு 14x13 சைஸில் நல்லா தாராளமாக இருக்கும். இங்கே நம்ம டிவி யூனிட் பிளான் பண்ணிக்கலாங்க. இப்போ ஹாலில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேசின் செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்ட் ரூம், காமன் ரெஸ்ட் ரூம் பிளான் பண்ணியிருக்காங்கங்க. அப்படியே நம்ம வந்தோன்னா கிச்சன்லேருந்து பேக் சைட் சர்வீஸ் ஏரியா இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நல்லா தாராளமாக இருக்குங்க சைஸ். இந்த வீட்டில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸாக்ட் சைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் ஒரு கபோர்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி அட்டாச்சு பாத்ரூம் ஒரு வெஸ்டர்னுக்கு பிளான் பண்ணிக்கலாம். கபோர்ட் நம்ம இன்டீரியர் பண்ணுற மாதிரினா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பேரிவேரில் பண்ணுறதா பில்டர் சொல்லியிருக்காங்க. விண்டோஸில் வந்து இன்பில்டாக உங்களே மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம தனியாக எதுவும் பண்ணுவோன்னா சேஃப்டி கிரில் வந்துடுது. UPVC விண்டோ. நம்ம அப்படியே ஹால்வேல வந்தோம்னா நம்ம கிச்சனுக்கு வருவோம். கிச்சன் ஒரு டீசன்ட் சைஸ் கிச்சனுங்க. கிச்சனில் ஒரு கபோர்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு UPVC விண்டோ வித் கிரில் வந்துடுது. நம்ம அப்படியே இங்கே வந்தோம்னா சர்வீஸ் ஏரியா இருக்குங்க. கிச்சன்லேருந்து அட்டாச்சாக வெளில பாருங்கள் என்னோட அருமையாக இருக்குது க்ளீன் ஏரியா லொக்கேஷன்னு.
இங்கே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் வந்து 4x8 நல்லா தாராளமாக இருக்குங்க. வாங்க உள்ளே போவோம். அப்படியே நம்ம இப்போ வர்றது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பெட்ரூமும் நல்ல ஒரு காம்பாக்டான சைஸு. உள்ளே ஒரு கபோர்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏபிஎஸ்சி விண்டோ வித் கிரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் ஒயர்ஸ் எல்லாமே ஆர்பிட் ஒயர்ஸ் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு பில்டர். சுவிட்சஸுமே ஆங்கர் பிராண்டில் யூஸ் பண்ணுறாங்க. வாங்க இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு வீடு பார்ப்போம். மோரர்லெஸ் சேம் சைஸ் தான் அதுவும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வீடு 832 ஸ்கொயர் ஃபீட், இந்த வீடு 839 ஸ்கொயர் ஃபீட். ஹால், பெட்ரூம் சைஸஸ், கிச்சன் எல்லாமே மோரர்லெஸ் சேமாக தாங்க இருக்கும் இந்த வீட்லேயும். மேஜராக எதுவுமே உங்களுக்கு ரெண்டு வீட்டுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்காது. சைஸ் எல்லாமே சேம்ன்றதுனால வீடியோவை பாருங்கள் கண்டினியூவாக. இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சன் ஸ்பேஸ். அது கூட அட்டாச்சாக உங்களுக்கு ஃப்ரண்ட் பால்கனி கம் சர்வீஸ் ஏரியா இருக்கும். இந்த வீட்டுக்கு பால்கனிலையும் உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஹாலில் வந்து நம்ம அப்படியே போனோம்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் தெரியுது. இந்தியன் பிளான் பண்ணியிருக்கிற பில்டர். இது செகண்டரி பெட்ரூம்ங்க. ஆனால் இந்த வீட்டில் செகண்டரி பெட்ரூம் நல்லா தாராளமாக ஸ்பேஷியஸாக இருக்கும் கம்பேர்ட் டு மாஸ்டர் பெட்ரூம். இதுலேயே ஒரு லாஃப்ட் செட்டப் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஒரு கபோர்ட் செட்டப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம். உள்ளே ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. இப்போ நம்ம டெரேஸ் வந்திருக்கோங்க. டெரேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூல் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்கும் இருக்குது. பாருங்கள், நல்ல ஒரு டெவலப்பிங் ஏரியா. எவ்வளோ வீடுங்க, எவ்வளோ மரங்கள் இருக்குன்னு. ரொம்ப அருமையான நெய்பர்ஹுட்ங்க இது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் நெய்பர்ஹுட்டையும் பார்த்துட்டு வந்துடலாம். இது கிரைஸ்ட்வுட் ஸ்கூலுங்க. இது நம்ம சைட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வண்டலூர் கிரசன்ட் ஸ்கூல். இது கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. பொன்மார் பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சைட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. விஐடி காலேஜ், வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேளம்பாக்கம், வண்டலூர் ரோடில் இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலும் நம்ம சைட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்குங்க. அண்ட் இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ரீ ராமானுஜன் இன்ஜினியரிங் காலேஜ் நியர் வண்டலூர். அவங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்ப்பீங்க. இது பேர் ஸ்ரீ பாலாஜி. ஃபைனலி பிஎஸ் அப்துல் ரஹ்மான், முன்னாடி கிரசன்ட்னு சொல்லப்படுற இன்ஜினியரிங் காலேஜ் வண்டலூர். இன்றைக்கி நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டி 2 சைஸஸில் அவைலபிளாக இருக்குங்க. 835 அண்ட் 839 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் யூடிஎஸ் வேல்யூ வந்து 43%. இதுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42 lakhs. இது ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ்ங்க, இன்க்ளூடிங் எவ்ரி திங், 3 CB, கார் பார்க்கிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். அதேமாதிரி நான் உங்களுக்கு டேரெக்டாக பில்டர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கரே தர வேணாம், பில்டருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள். சைட் விசிட் வாங்க, பிடிச்சிருந்து வீட்டை இமீடியட்டாக புக் பண்ணிங்க. 5 யூனிட்ஸும் அவைலபிளாக தாங்க. புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ப்ளஸ் கூப்பிட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வருவேன். தேங்க்யூ. என்னங்க, இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறை நிறைய இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த சரௌண்டிங்கில் இந்த லொக்கேஷன் நெய்பர்ஹுட்டில் வீடு பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும்
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. அண்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நான். பாய்.